பணக்காரர் ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சில தவறுகள் நம்மளோட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். இந்த வீடியோவில் பணக்காரராக விரும்பும் ஒவ்வொருவரும் தவிர்க்க வேண்டிய 5 நிதி தவறுகள் பற்றி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, வருமானத்தை விட அதிகமாக செலவழிப்பது. பணம் வந்த உடனேயே செலவழிக்கிறது, இது சாதாரணமாக தெரிஞ்சாலும் மிகவும் ஆபத்தான பழக்கம். நம்ம வாழ்க்கை முறை உயர்ந்தாலும் கூட செலவுகளை கட்டுப்பாட்டில் வைக்காம போனால் பணக்காரர் ஆக முடியாது. வசதியான வாழ்க்கை வேணும்னா கடனில் வீழாமல் செலவுகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்தணும். 2வது, கடனில் சிக்கிக்கொள்வது. கிரெடிட் கார்டு இருந்தால் கஷ்டமே இல்லை அப்படிங்கிறது தப்பு. கிரெடிட் கார்டு, டிஜிட்டல் இஎம்ஐ, தள்ளுபடி ஆஃபர்கள், இது எல்லாமே மிக ஆபத்து. தேவையில்லாத கடன்களை தவிர்ப்பதும் கடனுக்கு பதிலாக சேமிக்கவும் தொடங்கலாம். 3வது, சேமிக்காமல் இருப்பது. இப்போ ஏன் சேமிக்கணும், பின்னால் பார்க்கலாம், இன்னைக்கு இருந்தால் போதும், நாளைய பற்றிய கவலை எனக்கு இல்லை. இந்த அணுகுமுறையால் பலர் ஆபத்தான நிலைக்கு போயிடுறாங்க. மாத வருமானத்தில் குறைஞ்சது 20% சேமியுங்கள். அவசர நிதிக்காக எமர்ஜென்சி ஃபண்டு சேமிக்கிறது நல்லது. 4வது, முதலீடு செய்யாமல் இருப்பது. பணத்தை சேமிக்கிறது முக்கியம், ஆனால் அது வட்டி இல்லாத சேமிப்பாக இருக்கக்கூடாது. பணத்தை நல்லதொரு இலக்கோடு முதலீடு செய்வதும் பணம் உழைக்கிற மாதிரியான சூழலை உருவாக்குவதும் பொருளாதார வளர்ச்சி கிட்டும். 5வது, நிதி அறிவு இல்லாமல் இருப்பது. பணத்தை எப்படி கையாளுதுங்கிறது புரிதல் வேணும். இல்லை அப்படின்னா மற்றவங்க நம்மளை ஏமாற்ற வாய்ப்பு அதிகம். தவறான ஆலோசனைகளில் விழாமல் அடிப்படை நிதி அறிவை கற்றுக்கொள்வது நிதி பாதுகாப்பை தரும். பணக்காரராக நினைச்சா மட்டும் போதாது, அதற்கேற்ற மாதிரி பழக்கங்களையும் திட்டங்களையும் கடைபிடிக்கணும். செலவுகளை கட்டுப்படுத்துவது, சேமித்து முதலீடு செய்வது, நிதி அறிவை கற்றுக்கொள்வது, இதுவே பணக்காரர்களுக்கான பாதை. நன்றி, வணக்கம்.